காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செல்போன் மற்றும் பணத்திற்காக வெளியூர் தொழிலாளியை ஒருவர் உள்ளூர் ரவுடி கத்தியால் வெட்டி கல்லால் தாக்கியும் படுகொலை செய்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி அலுவலகம் அருகே கடந்த 25ஆம் தேதி சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதை அங்குள்ள மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இறந்து போன நபரின் தலைப்பகுதியில் வெட்டு காயங்கள் இருந்ததால் அவர் கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். போலீசார் தொடர்ந்து நடத்தி வந்த விசாரணையில் உயிரிழந்த நபர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீராங்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பது தெரிய வந்தது. 44 வயது உள்ள அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வந்திருக்கிறார். சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் செல்லதுரையை கொலை செய்தது சிவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான ராசுக்குட்டி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சற்றும் தாமதிக்காமல் போலீசார் ராசுக்குட்டி என்கின்ற கன்னியப்பனை கைது செய்தனர். அவரிடம் சம்பவம் தொடர்பாக போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். சம்பவத்தன்று செல்லதுரை தனியாக நடந்து சென்ற போது அவர் வைத்திருந்த செல்போனை குறிவைத்த ராசுக்குட்டி அதனை பறிக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு உள்ளது. இதில் ஒரு கட்டத்தில் கீழே சரிந்து விழுந்த செல்லதுரையை ராசுக்குட்டி கல்லால் பலமாக தாக்கியிருக்கிறார். மேலும் கத்தியால் தலையில் வெட்டியும் காயப்படுத்தியிருக்கிறார் ராசுக்குட்டி. இதனால் வலி தாங்க முடியாமல் செல்லதுரை மயங்கி விழுந்ததோடு ராசுக்குட்டி மீண்டும் கல்லால் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். அதன் பிறகு செல்லதுரையின் செல்போன் மற்றும் கைவசம் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ராசுக்குட்டி அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் காரணமாக ராசுக்குட்டியை போலீசார் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.